ஹலோ மக்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னைக்கு ஆலிகேட்டர் ஃபிஷ்க்கும் சவரன் ஃபிஷ்ஷுக்கும் ஃபைட் போட போகிறோம். ஸோ மக்களே, இப்போ இந்த டேங்க்ல இருக்கிறது அலிகேட்டர் ஃபிஷ். ஸோ முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, அலிகேட்டருக்கு ஃபீடிங் போடுவோம், மற்ற வீடியோலாம் போடுவோம். ஆனால் அலிகேட்டருக்கு ஃபைட் விட்டது இல்லைல்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமுக்கு நம்ம ஒரு ஃபைட்டு விட போகிறோம். அதாவது ஆலிகேட்டர் ஃபிஷ்ஷுக்கும் சவரன் ஃபிஷ்ஷுக்கும் ஃபைட் விட போகிறோம். வாங்க நம்ம போய் ஆலிகேட்டர் ஃபிஷ்ஷை தூக்கலாம். Audio Jungle. இந்த மீனை தூக்கி சவரனோட ஃபிஷ் டேங்க்ல விட போகிறோம். இப்போ பாருங்க, ஏண்டா நீ மக்களே, அலிகேட்டரை பிடிச்சாச்சு, மேலே எடுக்கலாம். கை மேலே தூக்குடா, வேணும் தூக்குடா, மாடா மேடம். வாடா இவனே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலிகேட்டர் சவரன் ஃபிஷ் டேங்க்குள்ளே விட்டாச்சு. இப்போ ரெண்டும் ஃபைட் பண்ண போதா இல்லைன்னா போகலையான்னு தான் இப்போ கதை. சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. 3, 2, 1. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் ஒன்றும் பண்ணல. அது வரட்டா இப்போ தெரியும், வலையில் பிடிக்கும், வலையை கடிச்சு விட்டுச்சு. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு மந்தத்தில் தான் இப்போ இருக்காது. இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. பட் டேங்க்ல எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஸோ அலிகேட்டர் வந்துட்டு இங்கங்கே சுற்றுது, மற்றவர சவரனை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஸ்மெல் பண்ணுங்க ஃபார் ஷோர். சவரன் அங்கே இருந்து என்னமோ பண்ணுது, காமியாக தான் இருக்குது. ஐ திங்க் இவ்வளோ பயப்படுதுன்னு நினைக்கிறேன். அலிகேட்டர் சூப்பர் சவரம் வருது. ஓகே, இந்த பேட்டில் வர மாதிரி தெரியுது. சவரம் கிட்ட வருது. ஐ திங்க் ஒரு பைட் பண்ணுமா? இல்லை இல்லை இல்லை, உஷாராயிடுச்சு. ஓகே, பைட் பண்ணுது. பைட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுதுங்க கைஸ். சவரம்டா பைட் பண்ணுது. நம்ம அலிகேட்டர் வயிறு ஃபுல் மீன்ஸ் காலையில போட்டேன். ஆனா சவரன் கொஞ்சம் லைட்டா பயப்படுது, உள்ள டேர் பண்ண என்ன கடிக்குமான்ட்டு. அலிகேட்டருக்காரும் தான் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ வாட்டர் கண்டிஷன் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, பார்த்தீங்களா? ரைட், எதுவும் ஆளை பட் சவரம்டா போய் கடிக்கிறாரு. அலிகேட்டருக்கார் அப்படிதான் இருக்காரு. ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டியான இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த அலிகேட்டர் சும்மா இல்ல, கடிச்ச தாழ்த்தால கிளிக்கும். பட் நம்ம அலிகேட்டருக்கார பாத்தீங்கன்னா பாருங்களே, நல்லா ஃபின்ஸ் அவர் பல்ல பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இப்ப பார்ப்போமா? இப்ப ஒரு பைட். இப்ப அலிகேட்டருக்காரி ஓய் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, எல்லாம் கடிச்சு திங்குதுங்க. சவரன் ரொம்ப உஷாரா இருக்கு, இதை கடிச்சாதாச்சும் ஆயிடும்ட்டு. ஆனா அலிகேட்டர் தப்பிச்சு போகுது. குழந்தை அலிகேட்டர் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான டைப். தள்ளி வாட தம்பி. ஏய், அலிகேட்டருக்கு ஏற்பட்ட ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பாடின்றனால ஒன்றும் அந்த அளவுக்கு தெரில. பட் ஒரு பள்ளம் கோட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டில் அலிகேட்டர் கார் இப்போதைக்கு தோத்து போச்சு. வை
அவன்றீங்க. பட் சவரம் ரொம்ப குட்டி தான் கம்பேரிங் டு அலிகேட்டர் கார். அது எப்படி அலிகேட்டர் கார் பயப்படுதுன்னு தெரியல. அதாவது இந்த அலிகேட்டர் கார் ஆக்சுவலி வந்துட்டு பயப்படாது. ஆக்சுவலி நிறைய கண்ட்ரீஸ்ல அலிகேட்டர் கார் அட்லீஸ்ட் ஒரு 9 to 8 feet வரைக்கும் இப்போ புரியுது. காலையில போட்ட 3 சிக்கன் வயிற்றுல சொருகிட்டேன் நானு. ஸோ அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஓகே, இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சவரம் ஃபிஷ் தான் வின் ஆச்சு, அலிகேட்டர் கார் தோத்து போச்சு. ஓகே, எப்பயும் போல அலிகேட்டர் காரை திரும்பி எடுத்துடலாம். ஸோ மக்களே, இது திருப்பி டேங்க்குள்ள போட போறோம். சரி, எடுத்துலாம் பொறுமையா. தாவுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் உஷாரா இருக்கு. நெட்டை பத்தி எதுவும் தெரியல. சட்டுன்னு எடுக்கணும். ஓகே, இப்போ கொண்டு போகலாம் சீக்கிரம். இது என்னன்னு தெரியல. அலிகேட்டர் கார் டென்ட்ல தான் இருக்குது. வந்துருச்சுங்க நம்ம தலைவா திருப்பியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. பிகாஸ் நம்ம அலிகேட்டர் கார் பார்த்தோம் காலையில் ஓவர் ஃபீடிங் போட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச அலிகேட்டர் கார் தோத்தது காரணமாக என்ன அப்படின்னு போட்டு அந்த ஃபீடிங் அப்புறம் நான் சொல்லலாம். பட் 1000 மணி சவரமுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம் தான். நெக்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2 days ஃபீடிங் போடாமல் நெக்ஸ்ட் நம்ம சவரமுக்கும் அலிகேட்டர் காருக்கும் ஃபைட் ஓடலாம். தலை கீழே படுத்துக்கிட்டான். இதுக்கு மேலே முடியாதுப்பா சாமி அப்படின்ற மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் காருக்கு சவரம் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2ல் ஃபைட் விட்டதில் என்னை சவரம் வின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க அப்படின்னீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர், ஐ மீன் யாராவது புது சப்ஸ்கிரைபரோ ஓல்டு சப்ஸ்கிரைபரோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பண்ணாதவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு. யார் மெயினாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணீங்க, லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிங் கோட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன். அதுக்கு இந்த நீங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும், வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபோன் நம்பர் கேளுங்க. நான் ஒருத்தர் நம்பர் நான் தரேன், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரெடீம் கோட் அனுப்புவார். ஓகேவா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு ரெடீம் தான், வீக்லி ஒன்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெடீம் தான். ஓகே, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ரெடீம் கோட் கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.